students, welcome to 11th physics class. So today we are going to see the topic is particle moving in an inclined plane. So here inclined means அதாவது சாய்ந்த நிலை அப்படின்னு அர்த்தம். So when an object of mass m slides on a frictionless surface inclined at an angle theta is shown in figure. So அதாவது இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Here m is the mass of the object moving in an inclined plane. இதுதான் வந்துட்டு இந்த சாய்ந்த நிலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுதான் வந்து inclined plane அப்படின்னு சொல்றோம். It makes an angle theta. So இங்க m அப்படிங்கிறது என்னன்னா mass of the object. In the mass of the object, the particle moving in a smooth surface, அதாவது frictionless surfaceல மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் என்னென்னு. So particle moving in an inclined plane when an object of mass m slides on a frictionless surface. Slides-னா அப்படியே சரிஞ்சிட்டு கீழே இறங்குறது, சரிஞ்சிட்டு அப்படியே சரிஞ்சிட்டு வர்றது, அதை தான் சொல்கிறாங்க. So slides on a frictionless surface inclined at an angle theta is shown in figure. But the forces acting on it, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. ஸோ எது ரெண்டமாக டிசைட் பண்ணுது, ஒன்று வந்துட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஃபோர்ஸஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷனையும் அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இப்போ இந்த பார்க்குக்கெல்லாம் போனோன்ட்டா அந்த இடத்துல வந்துட்டு சர்க்கஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ குழந்தைங்கள்லாம் ஏறி விளையாடுவாங்க இல்லைங்களா, ஸோ இப்போ அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்கும், ஸ்லைடிங்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோட இருக்கும். அது ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃப்ரிக்ஷனோட இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆங்கிள், அந்த பர்டிகுலர் ஆங்கிளை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், மேலேருந்து கீழே அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருவோம். ஸோ அப்போது இங்கே அதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னோமா. ஸோ பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன் when an object of mass slides on a frictionless surface inclined at an angle theta, the forces acting on it, அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் it decides the, எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒன்று வந்து எதை டிசைட் பண்ணுது, ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்துட்டு என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. பாட்டம் கிட்ட வரும்போது என்ன ஸ்பீடில் வருது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. எது, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட், அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்னால அது எதெல்லாம் டிசைட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டையும் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ், அப்போ ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஒரு ஆப்ஜெக்ட்னு இருக்குன்னா ஒன்று அதில் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ், அதாவது கான்டாக்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது சர்ஃபேஸில் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில வந்துட்டு, அதாவது இந்த ஸ்லாண்டிங்கில் இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது உங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஸ்பேஸ், அதாவது இதில் தெரியாதுமா, அதனால தான் நான் தனியாக காட்டுறேன். இதுதான் வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லாண்டிங் மேலே ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு இடையில நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில், அதாவது mg அப்படின்னு ஆக்ட் ஆகுது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, நார்மல் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. So downward gravitational force mg and normal force perpendicular to inclined surface. So see this diagram next. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட், இது வந்து பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. தென் இது வந்து ஸ்லைட்ஸ், அந்த ஸ்லைடிங் டாப் m is the mass of the particle slides on a smooth, அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. தென் இட் மேக்ஸ் an angle theta. இதுதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. m is the mass of the object. Then the forces acting on the object, it decides the acceleration of the object and speed of the object at the bottom when it reaches the bottom. So bottom வரும்போது அதோட ஸ்பீடையும் ஆக்சிலரேஷனையும் அது டிசைட்
பண்ணுது. அது என்னங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டோனாலே ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு தெரியும் எப்படி வரையணுன்ட்டு. ஸோ இந்த எம்ங்கிற ஆப்ஜெக்டை நம்ம வந்து பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த எம்மை வந்துட்டு பாயிண்ட்னா இது மேலே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியும், அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னது ஆக்ட் ஆகுது, அதாவது பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இந்த இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு நார்மல் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் the block is assumed to be a point mass. அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு அந்த பிளாக் எம்மை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சின்ஸ் த மோஷன் இஸ் ஆன் த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், இன்க்ளைன்டு அந்த சாய்ந்த நிலையில் வந்துட்டு என்னவாகுது, இதுதான் வந்து இன்க்ளைன்டு, அதாவது சரிவலான பாதையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் அந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாயிட்டே இருக்குது, கீழே மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் to draw the free body diagram, the block is assumed to be point mass since the motion is on the inclined surface. அந்த motion வந்து எங்கே நடக்குது, அந்த inclined surface மேலே நடக்குது. So we have to choose the coordinate system parallel to the inclined surface. coordinate systemனா என்னது, x axis and y axis. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்காங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் இதுனா, அப்போ இந்த இடத்துல வந்து மாஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜின்னும், இதுக்கு இடையில அந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அது வந்து எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டு திஸ் சர்ஃபேஸ். சரிங்களா. அடுத்தது வந்து செகண்ட் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் லைனில் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ அந்த கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு மேலே வந்து y axisனு அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, we have to choose the coordinate system parallel to the inclined surface. inclined surfaceக்கு parallel இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து is shown in figure 3.30b, அதாவது இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த green line. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, the gravitational force mg is resolved into parallel component mg sin theta along the inclined plane and perpendicular component mg cos theta perpendicular to the inclined surface. அதாவது gravitational force mg ஏன்னா it makes an angle theta. ஸோ இது வந்து தீட்டாங்கிற ஆங்கிளை உருவாக்குனதுனால இந்த இடத்துல அந்த தீட்டாங்கிற காம்பனண்ட்டை வந்து, அதாவது mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்துட்டு ரிசால்வ் இன்ட்டு டூ காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணுறோம். ஒன் இஸ் parallel component and another one is perpendicular component. இந்த இடத்துல இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அண்ட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ எந்த இடத்துல அங்கே தீட்டா ஃபார்ம் ஆகுதோ அதை வந்துட்டு எம்ஜி காஸ் தீட்டானும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத எம்ஜி சைன் தீட்டானும், அதாவது பேரலல் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இஸ் ரிசால்வ்ட் இன்டு parallel component mg sin theta along the inclined plane. mg sin theta எப்படி ஆக்ட் ஆகுது, inclined planeக்கு, அதாவது mg sin theta எப்படி இருக்குமா, inclined planeக்கு, அதாவது அது வழியாகவே பாஸ் ஆகுது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க along the inclined plane. and mg cos theta வந்து எப்படி இருக்குது, அந்த inclined planeக்கு perpendicular ஆக்ட் ஆகுது. so the gravitational force mg is resolved into parallel component mg sin theta along the inclined plane and perpendicular component mg cos theta perpendicular to the inclined surface. So note that angle made by the gravitational force with the perpendicular to the surface is equal to the angle of inclination. So இங்க என்ன சொல்றாங்க, எதை நோட் பண்ண சொல்றாங்க, the angle made by the gravitational force, அதாவது mg நால ஏற்படக்கூடிய அந்த angle என்ன உருவாயிருக்கு, இங்க theta ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த இடத்துல theta இருக்கு பாருங்க. So note that the angle made by the gravitational force mg with the perpendicular to the surface, அந்த inclined surface எப்படி இருக்கு, perpendicular இருக்கு, is equal to the angle of inclination theta. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கா, angle of inclination theta க்கு ஈக்குவலா இருக்கு, as shown in the figure 3.13. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள், அதாவது அதே டயக்ராமை தான் எடுத்துக்கிறாங்க, அந்த இடத்த தனியாக எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே வந்து தீட்டா 2ன்னு இருக்குது, இங்கே வந்து தீட்டா 1ன்னு இருக்குது, இதை ஏன்னு எடுத்துக்கிறாங்க, பி சி டிஇ 5 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் டோட்டல் ஆங்கிள்
ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது டோட்டல் ஆங்கிள் θ1 இருக்குது, 90 இருக்குது, θ இருக்குது. ஸோ இப்போ இது மூணையும் என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய θ ப்ளஸ் θ1 ஈக்குவல் டு இது மூணும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் θ ப்ளஸ் θ1. இப்போ இது மூணு ஆங்கிளையும் நம்ம எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன் இப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம், θ1 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது 180, இங்கே இருக்கக்கூடிய 90 எங்கே வந்துடும் மைனஸ் 90 இந்த பக்கம் வந்துடும் மைனஸ் 90. அதை தான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. θ1 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90. அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும் 180 θ1 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கக்கூடிய θ என்னவாயிரும் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் θவாயிரும். ஸோ அப்போ 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி மைனஸ் θ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு இங்கே 180 டிகிரி மைனஸ் 90 என்னவாயிருது மைனஸ் பண்ணோன்னா 90 ஆயிரும். தென் பேலன்ஸ் மைனஸ் θ. ஸோ 90 மைனஸ் θ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க ஃப்ரம் த ஃபிகர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா θ1 ப்ளஸ் θ2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது இந்த இதுலேருந்து பார்த்தோன்னா இது வந்து எப்படி இருக்கா θ1 ப்ளஸ் θ2 இல்லைன்னா θ2 ப்ளஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்கிறாங்க, அதில் வந்துட்டு 90 டிகிரி ப்ளஸ் θ1 ப்ளஸ் θ ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த 180 டிகிரி அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணுறோம். θ1 மட்டும் நமக்கு தெரியும். இப்போ θ1 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 மைனஸ் θ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஃபைனலாக 90 டிகிரி மைனஸ் θன்னு கிடைக்குது. இந்த ஃபிகர்லேருந்து பார்த்தோன்னா θ2 ப்ளஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்படி போட்டோன்னா. அப்போ θ1 ப்ளஸ் θ2 ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி θ1ஓட வேல்யூ தெரியும் என்னது 90 மைனஸ் θ. இப்போ அதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ θ2 இஸ் ஈக்குவல் டு θ1க்கு பதிலாக, அதாவது இந்த இடத்துல θ1க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க θ2 ஈக்குவல் டு 90 மைனஸ் மேலே இருக்க θ2 plus θ1 equal to 90 degree. So θ2 is equal to என்னது 90 degree minus θ1. அதாவது இந்த ப்ளஸில் இருக்க θ1 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து θ1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். தென் மைனஸ் θன்னு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் ப்ளஸ். ஸோ இப்போ இட் கிவன் θ2 is equal to θ. ஸோ இப்போ இதை வந்து இதில் ப்ரூஃப் பண்ணுறாங்க. இந்த θ2 வந்துட்டு இந்த இடத்துல இந்த θவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த θ ஆங்கிளும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாம்மா. ஸோ நோட் தட் த ஆங்கிள் மேட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க வித் த பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் θ. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதே தான். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபெல்லாம் தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா. ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், XY Z ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ரிசால்வ் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் பேரலல் காம்பனன்ட் என்னென்னு எடுத்துக்கிறாங்க mg sin θ அலாங் த இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் பர்பண்டிகுலர் காம்பனன்ட் mg cos θ. அது எப்படி இருக்குது பர்பண்டிகுலர் டு த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். அதாவது நோட் தட் இதுலேருந்து என்னென்னா அந்த mgங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு ஆங்கிளில் உருவாக்குது, அதுதான் வந்து θ2ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த θ2வும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் θவும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. தேர் இஸ் நோ மோஷன் அலாங் த ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலரில் வந்துருக்குங்களா. இப்போ மோஷன் வந்து என்னது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் தான் போயிட்டுருக்க வழியே ஒய் ஆக்சிஸில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்ளைங் நியூட்டன்ஸ் லா இன் ஒய் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது இசட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அப்போது ஒய் டைரக்ஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் mg cos θ j கேப். அதாவது இந்த டயக்ராமில் இப்படி இருக்குன்னா
இதுதான் நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னும் இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷனில் தானே எம்ஜி காஸ்டீட்டா ஆக்ட் ஆகுது. அப்போ இது ப்ளஸ் ஒய்னா இது வந்து என்ன ஒய்யாக இருக்கும், நெகட்டிவ் ஒய் மைனஸ் ஒய்யாக இருக்கும். அப்போ அதனால் இதை வந்து பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் என்னென்னு பார்த்தோம், எம்ஜி காஸ்டீட்டான்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் எம்ஜி காஸ்டீட்டா ஜே கேப்னு வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒன்ஸ் அகெயின் I draw the diagram. அதாவது இப்போ ஸ்லைடிங் இப்படி இருக்குது, இது மேலே மாஸ் இருக்குது, இந்த இடத்துல ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? அந்த எக்ஸ் டைரக்ஷனில் தான் அந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாயிட்ருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒய் டைரக்ஷனில் பார்த்தோன்னா அதாவது அந்த நம்ம பாயிண்ட் மாஸ் வரைஞ்சோங்க இல்லைங்களா, அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோமா, எப்படி இது நார்மல் ஃபோர்ஸ், இது வந்து என்னது எம்ஜி. அப்போ இந்த எம்ஜி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈக்குவேஷனில் மைனஸ் எம்ஜி காஸ்டீட்டா ஜே கேப் ப்ளஸ் அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, அப்போ ப்ளஸ் என் ஜே கேப் ஈக்குவல் டு நோ ஆக்சிலரேஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அங்கே மூவ் ஆகவே இல்லை, அப்போ அந்த என்ன பண்ணிடுறாங்க, அது ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்ட்டு? ஸோ தேர் இஸ் நோ மோஷன், there is acceleration along y axis. So applying Newton's second law in the y direction, minus mg cos theta j cap plus n j cap equal to 0 because no acceleration. By comparing the components on both sides, அதாவது காம்பனன்ட்ஸ் தான் ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது ஜே காம்பனண்ட் காமன் அவுட் பண்ணிடுறோம், என்ன ஆகுது, மைனஸ் டேர்மை உள்ளே விட்டு அப்போ n மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா. இதே ஈக்குவேஷனை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷனை அதோட காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, n மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது நம்ம மைனஸ் டேர்மை இந்த பக்கம் வரும்போது என்னவாயிரும், ப்ளஸ் டேர்ம் ஆயிரும். அடுத்த ஈக்குவேஷன் அதான் கொடுத்துருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டிட்டான்னு. புரிஞ்சுதுங்களா? இது வந்து அலாங் ஒய் டைரக்ஷனில். இப்போ அடுத்தது என்னது, எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, எம்ஜி cos theta. The magnitude of normal force n exerted by the surface is equivalent to mg cos theta. The magnitude of normal force, அதாவது நார்மல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் exerted by the surface எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா mg cos thetaக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ்க்கும் அந்த பாக்ஸ்க்கு இடையில நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, mg cos thetaக்கு. அடுத்தது பாருங்கள், the object slides with an acceleration along x direction. அதாவது இப்போ இப்படி இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா பண்ண இல்லைங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸ்னும் இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுத்தோமா, அப்போ இந்த டைரக்ஷனில் தான் அந்த என்ன ஆகிட்டுருக்கு, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ த ஆப்ஜெக்ட் ஸ்லைட்ஸ் வித் அன் ஆக்சிலரேஷன் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா இன் த எக்ஸ் டைரக்ஷன். இப்போ வந்து நியூட்டன் செகண்ட் லாவை என்ன பண்ணுறோம், எக்ஸ் டைரக்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எப்படி வந்து மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஜே கேப் ப்ளஸ் என்ஜே கேப் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்னென்னா எம்ஜி சைன் தீட்டா ஐ கேப், ஏன்னா இட் மூவ்ஸ் அலாங் என்ன பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போது எம்ஜி சைன் தீட்டா ஐ கேப் ஈக்குவல் டு எம்ஏ ஐ கேப். அதாவது ஆக்சிலரேஷன் இங்கே இருக்குது இல்லைங்களா, எக்ஸ் டைரக்ஷனுக்கு என்ன இருக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது, அங்கே வந்து ஒய் டைரக்ஷனில் இல்லை, அதனால் 0ன்னு போட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுகிறோம், எம்ஏ ஐ கேப். So mg sin theta I cap equal to ma I cap. By comparing the components on both sides we can equate. So அது components equate பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், mg sin theta equal to ma. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும் ஆன்சரு, a is equal to g sin theta. The acceleration of the sliding object is a equal to g sin theta. அப்போ என்ன இதுலேருந்து சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது the forces acting on a particle it decides the acceleration of the object. ஸோ இப்போ இங்கே acceleration கண்டுபிடிச்சிட்டோமா, a is equal to என்னது, g sin theta. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து y ஆக்சிஸில் பார்த்தோம், y ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை, அப்போ நோ ஆக்சிலரேஷன், ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. அந்த இடத்துல வந்துட்டு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால டூ ஃபோர்ஸஸ் mg cos theta j cap plus n j cap போட்டு
நெக்ஸ்ட் வந்துட்டு n is equal to mg cos thetaன்னு போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா the object slides with an acceleration along the x directionல என்னவாயிட்டு இருக்குது, அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அதாவது இது y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ். இப்போ x டைரக்ஷனில் பாசிட்டிவ் x டைரக்ஷனில் என்னவாயிட்ருக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, இது y டைரக்ஷனில். ஸோ அப்படிங்கும்போது இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், mg sin theta. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் செகண்ட் டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுமா, mg sin theta. ஸோ ஈக்குவல் டு I cap equal to ma. அடுத்து by comparing the components on both sides we can equate mg sin theta equal to ma. The acceleration of the sliding object is a is equal to g sin theta. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், இதை மார்க் பண்ணிக்கோங்க. particle moving in an inclined plane, இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ the forces acting on an object, it decides the acceleration of the object and the speed of the object when it reaches the bottom. ஸோ இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், acceleration கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், it decides the acceleration and speed கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸ்பீடுக்கு பாருங்கள் அடுத்தது. ஸோ note that the acceleration depends on the angle of inclination. ஸோ அந்த angle of inclination என்கிறது என்னென்னா இப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்லாண்டிங் இந்த ஸ்லைடிங் வருது பாருங்கள், இதுதான் டீட்டா ஆங்கிள் போட்டோம்ல. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நம்ம வந்து எப்படி போடலாம், இதை வந்து இப்படியே போடலாம், இல்லைன்னா அதாவது இப்படி போட்டு இப்படி, அதாவது 90 டிகிரி ஆங்கிளில், இது வந்து 90 டிகிரி ஆங்கிளில் கூட என்னாகலாம், இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல 90 டிகிரி கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் தட் த ஆக்சிலரேஷன், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோட் தட் த ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த angle of inclination theta. So if the theta is 90 degree இருந்துச்சுன்னா the block will move vertically with acceleration a is equal to g. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு இது ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து என்னது வெர்டிக்கலி 90 டிகிரியில் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நோட் தட் ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டாவை பொறுத்து இருக்குது. இஃப் த ஆங்கிள் தீட்டா இஸ் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, அப்படியே செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது த பிளாக் வில் மூவ் வெர்டிக்கலி. அந்த பிளாக் வந்து எப்படி மூவ் ஆகுமா, வெர்டிக்கலாக மூவ் ஆகுது வித் ஆக்சிலரேஷன் a is equal to g. ஸோ நியூட்டன்ஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. ஸோ அந்த ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுறாங்க, த ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே இறங்குற வரைக்கும் அந்த ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீடுக்கு, v squared is equal to u squared plus 2as along the x direction. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எதுமா ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறோம், v squared is equal to u squared plus 2as. the acceleration a is equal to a என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடியில் g sin thetaன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா. அடுத்தது the initial speed u is equal to 0. ஏன்னா இனிஷியல் ஸ்பீட் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் அந்த மாஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த பிளாக் வந்துட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ இனிஷியல் ஸ்பீட் எப்படி இருக்குவாங்க, 0வாக தான் இருக்கும். ஆஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், அதாவது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் அந்த பொருள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இனிஷியல் ஸ்பீட் என்னன்னு சொல்லிடுறாங்க, அதை 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது u is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் v squared equal to u என்னவாயிருச்சு, இந்த டேர்மு 0 ஆயிடுச்சு, ஏன்னா அட் ரெஸ்ட். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2as. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2aக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், g sin thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் s அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஏக்கு ஈக்குவல் டு என்ன வரும், 2g sin theta. 2aக்கு பதிலாக g sin theta மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ த ஆக்சிலரேஷன் a is equal to 2g sin thetaனா the initial speed u is equal to 0 as it starts from rest. So here s is the length of the inclined surface. sங்கிறது என்னமா, length of the, அந்த டயக்ராமில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் s அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, length of the inclined surface. ஸோ அப்போ the speed v when it reaches the bottom அப்படின்னு சொல்லும்போது using the equation 3.3 இதுலேருந்து எழுதணும்னா v squared is equal to வரும். நமக்கு நம்ம இப்போ நான் எழுதுனேன் இல்லைங்களா 2sg sin theta, நமக்கு v மட்டும்தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2sg sin theta. ஸோ திஸ் இஸ் a 5 mark question. ஸோ நோட் பாருங்கள், here we choose the coordinate system along the inclined plane. So even if we choose the coordinate system parallel to the horizontal surface அப்படின்னா
we will get the same result. அதுக்கு அதே தான் கிடைக்கும். But mathematics will be quite complicated. So choosing a suitable inertial coordinate system for the given problem is very important. அந்த கோஆர்டினேட் வந்துட்டு கரெக்ட், அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் யூ கிளியர் திஸ் டாபிக்? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இது வந்துட்டு ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நத்திங் பட் இங்கே என்ன நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோன்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டும் when it reaches the bottom அந்த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் டிசைட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் அதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இங்கே டீட்டாங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் ரிசால்வ்ட் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸ், அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆக்சிலரேஷன் என்ன ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திஸ் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஓகேம்மா, ஆர் யூ கிளியர் அப் டு திஸ்? இப்போ இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்களா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாமா? திஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரீகால் திஸ். a particle moving in an inclined plane. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்லைட்ஸில் வந்துட்டு அதை ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் டீட்டா. அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இட் ரீச்சஸ் இட் பாட்டம். இப்போ அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜியும் நார்மல் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் சர்ஃபேஸ் நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிடணும். அப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணணும். அடுத்தது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம என்னது காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் சூஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு எம்ஜி சைன் தீட்டாங்கிறது வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. எம்ஜி சைன் தீட்டாங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் எம்ஜி காஸ் தீட்டாவை வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து நம்ம வந்துட்டு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அலாங் வைட் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை. அப்போ தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன். இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறாங்க. அதாவது F is equal to ma. வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த y டைரக்ஷன் சொல்லும்போது 2 forces. ஒன் இஸ் my mg cos theta j cap. ஏன் இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா பிகாஸ் நெகட்டிவ் y ஆக்சிஸில் அந்த mg இருக்குது. அதனால் மைனஸ் mg cos theta j cap ப்ளஸ் n j cap is equal to 0 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் அதை ஈக்குவேட் பண்ணும்போது we get the equation n equal to mg cos theta. அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த mg cos thetaக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து எக்ஸ் டைரக்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், தட் இஸ் mg sin theta ஈக்குவல் டு ma. நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஈக்குவேட் பண்ணால் mm கேன்சல் ஆகிரும் போத் சைட்ஸ். அப்போ a ஈக்குவல் டு g sin theta நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதை யூஸ் பண்ணி அடுத்து ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அன் இன்க்ளைன் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். v squared is equal to u squared plus 2as along x direction. அண்ட் அது வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக we get v is equal to square root of 2sg sin theta. So that's all ma. So thank you students. Next classல அடுத்த 5 more question பார்க்கலாம். 2 bodies in contact on horizontal surface. So thank you students.